சற்குணராய் இருக்க கர்த்தர் விரும்புகிறார். தேவ கிருபை ஜெப வீட்டின் அங்கங்களாய் இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அப்படியே பூரண சற்குணராய் இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1வது வசனம், 1வது அதிகாரம் 4வது வசனம். 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. அல்லேலூயா. நாம ஒன்றிலும் குறைவில்லாமல் இருக்கிறதற்கு பொறுமையானது நமக்குள்ள எப்படி இருக்கணுமா, பூரணமாய் கிரியை செய்ய வேண்டும். அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம் என்னன்னு கேட்டா, எல்லாருக்கும் நீங்க அவசரப்படுறீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். விசேஷமா ஏன் நமக்கு அவசரமா நாம சில காரியங்களை செய்கிறோம்னா, நாம முந்தி செய்கிறதற்கு நாம் உத்வேகப்படுத்தப்படுகிறோம். அல்லேலூயா. அதாவது ஆண்டவர் கொடுக்கிற வரைக்கும் காத்திருக்கிறதுக்கு நமக்கு என்ன இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்தா அது எப்படிப்பட்ட ஆசீர்வாதமா இருக்கும்னா, அதனோதே வேதனையை கூட்ட மாட்டான். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோட அவர் என்ன செய்ய மாட்டாருன்னா, வேதனையை கூட்ட மாட்டாரு. நமக்கு வேதனை உண்டாகாத ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. நமக்கு என்ன இல்லைன்னு கேட்டா, அந்த பூரணமுள்ள ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுகிறதற்கு நமக்கு பொறுமை இல்லாதபடினாலே ஆண்டவர் இன்னைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்குள்ளே பொறுமை பூரணமாய் கிரியை செய்வதாக. அல்லேலூயா. பொறுமை இல்லாததுனால பல பிரச்சனைகளை நாம் சந்திக்க வேண்டியதா இருக்குது. அல்லேலூயா. வார்த்தைகளை கொட்டிட்டு மறுபடியும் அல்லனா முடியவே முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப ஆண்டவருடைய வார்த்தைய நாம கேட்டு அதன்படி கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாய் நாம் மாறணும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்குள்ள நீங்கள் ஒன்றிலும் குறைவில்லாதவர்களாய் இருக்கணும். ஆண்டவருடைய விருப்பம் என்ன? ஆண்டவருடைய விருப்பம் என்ன? ஹலோ, கொஞ்சம் கவனிங்க. ஆண்டவருடைய விருப்பம் என்ன? நீங்க ஒன்றிலும் குறைவு இல்லாதவர்களாய் இருக்க வேண்டும் என்கிறது தேவனுடைய விருப்பம். அல்லேலூயா. அப்போ ஒன்றிலும் குறைவு இல்லாதவர்களாய் இருக்க வேண்டுமானால் முதலாவது நமக்குள்ளே பொறுமையானது கிரியை செய்யணும். பொறுமை நமக்கு இருக்குதா? யாரால கேட்டேன்னா நோரால கேட்டேன். ஆமா தானே? யாரால கேட்டேன்? உன்னுடைய ஆசீர்வாதங்களா எதால போகுது? அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாயை நாம சரியா வச்சிருந்தா நம்முடைய வாழ்க்கை சரியா இருக்கும். ஆமா தானே? அல்லேலூயா. நம்முடைய வாயில தான் எல்லா ஆசீர்வாதத்தையும் என்ன பண்ணிடுறோம், விட்டுடுறோம். அல்லேலூயா. நம்முடைய வாயானது பொறுமையை காக்கணும் முதலாவது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பொறுமையை காத்தாதான் எல்லாவற்றிலும் பூரணம் உள்ளவர்களாய் நாம் மாற முடியும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பைபிள் காலேஜில் நான் படிக்கும்போது பால்சாலமன் ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு. அவர் தான் எங்களுக்கு தியாலஜி எடுப்பார். இறையியல் அப்படிங்கிற சப்ஜெக்ட் எடுப்பார். அந்த இறையியல் சப்ஜெக்ட் எடுக்கும்போது நாங்கள் பைத்தியகாரத்தனமா கேள்வி கேட்டு பைத்தியகாரத்தனமா நாங்கள் பதில் சொல்லுவோம். அவருக்கு சிரிப்பு வந்தா கூட என்ன பண்ணுவார்னா, சிரிக்க மாட்டார். அப்படி பொறுமையா இருந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ரொம்ப அழகா பேசுவாங்க. அந்த வார்த்தைகள்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நம்ம பைத்தியகாரத்தனமா சொல்றன்றது எப்பதான் புரியும்? அந்த காரியத்தை குறிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் எங்களுக்கே புரியும். அப்ப நம்ம பேசுறது தப்புடா, இப்போ இப்படி பேசியிருந்தா மத்தவங்க யாராவது இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்பாங்க? கெக்கப்பக்கேன்னு சிரிச்சு நம்மள என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, அசிங்கப்படுத்திட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க அப்படி செய்யல. அவங்க அப்படி செய்யாம பொறுமையா இருந்து உடனே தன்னுடைய பதில சொல்லாம பொறுமையா இருந்து அதை புரிய வச்சாங்க. ஆவியானுடைய வேலை என்ன? அல்லேலூயா. ஆவியானுடைய வேலையை புரிய வைக்கிறது. அல்லேலூயா. இஸ் கன்வெக்ஷன்.
அப்போ புரிய வைக்கிற ஆவியானவர் நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. அப்போ புரிய வைக்கிற ஆவியானவர் நமக்குள்ள இல்லைன்னா நமக்குள்ள என்ன இருக்காது? பொறுமை இருக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ புரிய வைக்கிற பரிசுத்த ஆவியை பெறுகிறவர்களாய் நாம் காணப்படணும். அல்லேலூயா. எப்படின்னா வாசிக்கிறீங்களா? 3வது வசனம். அதுலயே 3வது வசனம். உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷத்தோட எண்ணுங்கள். அல்லேலூயா. பரீட்சை வரும். அல்லேலூயா. வேணும்னு உன்னை சண்டை போடுவான், வந்து வேணும்னு உன்னை நாரசமா பேசுவாங்க. அல்லேலூயா. இதுதான் பரீட்சை. இதுதான் என்ன? நம்ம வாய் சும்மா இருக்க மாட்டேங்குது. ஒரு வார்த்தை சொன்னா 1000 வார்த்தையை வெளிப்படுத்திடுறோம். ஆமா தானே? தாரா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம என்ன செய்யறோம்? ஒரு வார்த்தை நம்ம வீட்டுக்காரர் பேசினாருன்னா 1000 வார்த்தை நம்ம பேசுறோம். நம்ம அல்லேலூயா. அப்போ 1000 வார்த்தை வரும்போது பரீட்சையில நீங்க என்ன பண்ண மாட்டேன்றீங்க? நிக்க மாட்டீங்க, ஃபெயில் ஆயிடுறீங்க. அல்லேலூயா. நீங்க பரீட்சையில பாஸ் பண்ணணும்னா நீங்க முதல்ல என்ன செய்யணும்? வாயை கட்டணும், தொண்டைக்கு கத்தி வைக்கணும். அல்லேலூயா. ஆண்டவருடைய படைப்பு என்ன தெரியுமா? இந்த தொண்டைக்குழி இருக்குதுல்ல, இந்த தொண்டைக்குழியே கிட்டத்தட்ட 156 சத்தங்களை எழுப்பக்கூடியது நம்முடைய தொண்டைக்குழி. அல்லேலூயா. இந்த தொண்டைக்குழியில இருந்து 156 சத்தம் வெளியே வரும். அந்த சத்தத்தை வச்சுதான் நாம பாடுறோம், அந்த சத்தத்தை வச்சுதான் நாம பேசுறோம், அந்த சத்தத்தை வச்சுதான் நாம மெமிக்ரி கூட பண்றோம். அல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷனால 156 விதமான சத்தங்களில் பேச முடியும். ஆண்டவர் எவ்வளவு அழகா குரலை வச்சிருக்கிறார் பாருங்க. அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாய், தொண்டை இதெல்லாம் யாரை மகிமைப்படுத்துறதுக்குன்னா தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு உனக்கு இருக்கிற அந்த 156 விதமான சத்தங்களை கொண்டு தேவனை மகிமைப்படுத்தணுமே தவிர, அல்லேலூயா, பரீட்சையில நிற்கும் போது பொறுமையை இழந்து நாம என்ன செஞ்சிடக்கூடாது. எப்பவும் ஆசீர்வாதம் போது தெரியுமா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம வார்த்தைகளை வெளிப்படுத்தும் பொழுது ஆசீர்வாதம் போயாச்சு. அல்லேலூயா. உன் ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் பூரண சற்குணராய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதற்கு பொறுமை மிக அவசியம். அந்த பொறுமைக்கு என்ன வரும்? பரீட்சை வரும். அல்லேலூயா. அந்த எக்ஸாமினேஷன்ல நீ பாஸ் பண்ண முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெர்சன் பிறந்த நாள்ல பார்த்தேன். ஜெர்சன் ஓன்னு கத்திக்கிட்டே இருந்தான். பொறுமை இழந்துட்டாரு. என் காலு தப்பான்னு ஒரு அடி போட்டாரு. அல்லேலூயா. இப்பவும் என்ன ஆகி போச்சு? பொறுமைய இழந்தாச்சு. அல்லேலூயா. என்ன நடக்குது இப்போ? பொறுமை போயாச்சு. அல்லேலூயா. மோஸ்ட்லி சகோதரிமார்கள் என்ன செய்யுங்க? என்ன செய்யுங்க? கொஞ்சம் வாய் அடக்குங்கன்ற, வேற ஒண்ணும் இல்லை. நம்ம வாய்க்கு சரியா இருந்தா நம்முடைய வாழ்க்கை சரியா இருக்கும். அல்லேலூயா. சும்மா சொல்லலைங்க. ஆவதும் பெண்ணாலே அழுவதும் பெண்ணாலேன்னு அனுபவிச்சு தான் சொன்னாங்க. ஒரே வார்த்தையை கொண்டு ஒரு மனுஷனை உருவாக்கவும் முடியும், அதே வார்த்தையை கொண்டு ஒரு மனுஷனை அழிக்கவும் முடியும். அல்லேலூயா. இது யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம்? பெண்களுடைய வாய்க்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம். அல்லேலூயா. இத நாம காத்தா உருவாக்குகிறவர்களாய், நம்முடைய தேவனும் உருவாக்குகிறவர். ஆமாவா இல்லையா? நம்ம படைச்சவரே நம்மளை உருவாக்குனாருன்னா படைப்புகளாகிய நாமளும் என்ன செய்யணும்? உருவாக்குகிறவர்களா? புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை இல்லாதவளோ தன் கைகளாலேயே இடிக்கிறாளாம். எதனால இடிக்கிறா? தன்னுடைய கைகளாலே இடிக்கிறாளாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது வரைக்கும் நீ காப்பாற்றி வச்சிருந்த உன்னுடைய அபிஷேகம், நீ போட்டு வச்சிருந்த ஆண்டவர் உனக்கு கொடுத்திருந்த வல்லமை, உனக்கு கொடுத்திருந்த ஜெப ஆவி, உனக்கு கொடுக்கப்பட்டிருந்த பெரிதான கிருபை எல்லாம் உன் வாயின் வார்த்தையினாலே அப்படியே கடந்து போயிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
உனக்குள்ள நிலை நிற்க முடியாது. அல்லேலூயா. நீ ஒரு வார்த்தை பேசினா அடங்குகிறவர்கள் எல்லாம் உன்னை பார்த்து 1000 வார்த்தைகள் பேசுவாங்க. எப்ப தெரியுமா? உன்னுடைய கிருபைய, உன் மேல வச்ச கிருபைய ஆண்டவர் எடுத்துட்டாருன்னா, உன் மேல வச்ச அபிஷேகத்தை ஆண்டவர் எடுத்துட்டாருன்னா, உன் மேல வச்ச ஆண்டவருடைய வல்லமையை எடுத்துட்டாருன்னா, உன்னை பார்த்தா நடுங்கினவங்க எல்லாம் உன்னை பார்த்து ஒரு மனமா பேசுவாங்க. அல்லேலூயா. போறோம் வாரவெல்லாம் என்ன செய்வான்? எதுக்கு தான் இது உயிரோடு இருக்குதே தெரியல, சாவாதுன்னு கேட்பான். கேட்பானா கேட்க மாட்டானா? ஏன் போச்சுன்னா, நம்முடைய வாயின் வார்த்தையினாலே கிருபையை இழந்து விடுகிறோம். நம்முடைய வாயின் வார்த்தையினாலே ஆண்டவர் கொடுத்த அபிஷேகத்தை இழந்து விடுகிறோம். நம்முடைய பாதுகாப்பு நம்மை விட்டு விலகி போகிறது. தேவன் நம்மை விட்டு எடுபட்டு போய் விடுவார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்க செய்த அதே தப்ப நாமளும் செய்யக்கூடாது. வனாந்தரத்துல இஸ்ரவேல் ஜனங்க என்ன செஞ்சாங்க? ஆண்டவருக்கு விரோதமாய் பேசினார்கள், ஆண்டவருக்கு விரோதமாய் நடந்தார்கள், ஆண்டவருக்கு விரோதமாய் இச்சித்தாங்க. ஆகையினால அவர்கள் மேல் தேவனுடைய கோபம் உண்டது. அவர்கள் இச்சித்த காரியம் வாயில் இருக்கும் பொழுதே அவர்கள் மாண்டு போனார்கள். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு மகா பெரிய சங்காரம் நம்முடைய குடும்பங்களில நடக்கக்கூடாது. அல்லேலூயா. நாம ஆண்டவருக்கு விரோதமாய் பேசாமல் ஆண்டவருக்குள்ள காத்திருக்க வேணும். நமக்கு பரீட்சை வரும் பொழுது, பொறுமையில நமக்கு பரீட்சை வருகிற பொழுது அதை நாம் சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? வசனம் வாசிங்க மறுபடியும். உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். அல்லேலூயா. அதை எப்படி எண்ணணுமா? மற்றவங்க நம்மை குறித்து குறை சொல்லும் பொழுது, ஆண்டவர் என்னுடைய பொறுமையை சோதிக்க இப்படிப்பட்டதான ஆட்களை எழுப்பி இருக்கிறாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி நம்ம என்ன செஞ்சிருக்கணும்? அல்லேலூயா. ஆனா நாம செய்யறோமா? அதுதான் கொஸ்டின். அல்லேலூயா. நாம செய்ய மாட்டேங்கிறோம். கர்த்தருடைய அபிஷேகத்தை இழந்து போக பண்ணுகிற பிசாசின் வல்லமைகள் ஒருவருக்குள் இருந்து பேசுகிறது என்றால், அந்த பிசாசை மேற்கொள்ளுகிற பொறுமையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த பொறுமையோடு கூட நாம் அதை மேற்கொள்ள வேணும். அல்லேலூயா. பிசாசு ஆண்டவர் வந்து சோதிக்கும் போது ஆண்டவர் என்ன செய்யல? அதை விட்டு விலகி ஓடல, நின்று நேருக்கு நேர் சந்திக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு நேருக்கு நேர் சந்திக்க பயம். ஆமா தானே? ஒரு பிரச்சனை வருதுடான்னா இன்னைக்கு நேருக்கு நேர் சந்திக்க அநேகருக்கு பயம் வந்துருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த பிரச்சனை என்ன ஆகுமோ பயப்படாதீங்க. கர்த்தருடைய வார்த்தை உனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. உனக்கு எதிராக உண்டாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போகும். ஆண்டவர் வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறாரு. அந்த பிரச்சனை கண்டு என்ன செய்யாத, பயப்படாத. பொறுமையோடு ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக அதை எதிர்த்து நெல்லு. அப்பொழுது அது ஓடி போகும். ஆண்டவருடைய வாக்கு அப்படித்தானே சொல்லுது. நீங்க பொறுமையோடு என்ன செய்யுங்க? அதற்கு எதிர்த்து நில்லுங்கள். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடி போவான். நாம எதிர்த்து நிற்காம நாம பாட்டுக்கு பொறுமை இல்லாம இங்க இருந்து ஓடிடணும்னு சொல்லி ஓடுனா அவனை பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருப்பான். அல்லேலூயா. பொறுமையோடு நிதானமாய் அதை எதிர்கொள்ளணும். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படித்தானே எதிர்கொண்டாரு. அல்லேலூயா. 4ஆம் அதிகாரத்துல பிசாசு நோக்கி பார்த்து, நீரே தேவனுடைய குமாரனான இந்த கல்லுகளை எல்லாம் அப்பமாக்கி தின்னு, உனக்கு தான் பசிக்குத. அல்லேலூயா. ஆக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? தேவனால அவர் நினைச்சிருந்தா எனக்கு வானத்துல இருந்து மண்ணா வரட்டோம்னா அது வந்திருக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா அந்த சோதனை வரும் பொழுது அதில் நின்று அதை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் சொன்னாரு. கர்த்தருடைய சொல்லுங்க வசனம் தெரியலையா? ஒரு மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைக்கிறான்னு வசனம் சொல்லி இருக்குது. அந்த வார்த்தைக்கு முன்னாடி அப்பம் பெருசு இல்ல. அல்லேலூயா. போஜனத்துக்காக வாழல, தேவனுடைய வார்த்தைக்காக வாழ்கிறேன்னு சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தினபடினாலே தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது.
அல்லேலூயா. யார் வந்து பணிவிடை செஞ்சாங்களா? தேவ தூதர்கள் வந்து இயேசுவுக்கு பணிவிடை செஞ்சாங்க. நீங்களும் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுத்தி பொறுமையோட நடந்து அந்த பிசாசை மேற்கொள்வீர்களே ஆனால் உங்களுக்கும் யார் வந்து வேலை செய்வா? எந்த மனுஷனும் வர வேண்டிய அவசியம் இல்ல. தேவ தூதனே வந்து உனக்கு வேலை செய்வான். அல்லேலூயா. அப்ப தேவ தூதர்கள் வந்து உனக்கு வேலை செய்யணும்னா நீ பொறுமையோட காத்திருக்கணும். அல்லேலூயா. நீ பொறுமையோட காத்திராமல் இருந்தா உனக்கு தேவ தூதர்கள் வரமாட்டாங்க, பிசாசு தான் உன் பின்னாடி வரும். கலந்துச்சா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிங்க 5வது வசனத்தை வாசிங்க. உங்களில் ஒருவன் ஞானத்தினால் குறைவுள்ளவனாய் இருந்தா யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவுள், அப்போது அவனுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. ஒரு ஞானத்துல குறைவுள்ள, ஏயா உனக்கு அறிவே இல்லையாடா, உனக்கு ஞாபக சக்தியே இல்லையா, நீ யார்கிட்ட தான் கேட்கணும்? யார்கிட்ட தான் கேட்கணும்? தேவனிடத்துலதான் கேட்கணும். இந்த வேதம் சொல்லுகிறது, ஒருவர் ஞானத்திலே குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். அவர் எப்படி கொடுக்கிறாரா? ஞானத்தை கொடுத்தாலும் சம்பூர்ணமா தான் கொடுப்பாரு. அல்லேலூயா. அவர் பொக்கிஷத்தை கொடுத்தாலும் சம்பூர்ணமா தான் கொடுப்பாரு. உனக்கு பலத்தை கொடுத்தாலும் சம்பூர்ணமா கொடுப்பார். உனக்கு ஆரோக்கியத்தை கொடுத்தாலும் சம்பூர்ணமா தான் ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் எதை கொடுத்தாலும் ஆண்டவர் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். அல்லேலூயா. உன்னை பரிசுத்தமாக்க வேண்டுமானாலும் அவர் உன்னை பரிபூரண பரிசுத்தமாக்குகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒருவன் ஞானத்துல குறைவுள்ளவனா இருந்தா, ஒரு பிசினஸ்ல நமக்கு ஞானம் இல்லாததுனால நாம தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா நாம யார்கிட்ட தான் கேட்கணும்? ஆண்டவரிடத்துல நாம் ஞானத்தை கேட்க வேண்டும். ஆண்டவரே, நான் எதில இந்த பிரச்சனையில இந்த வியாபாரத்தில் நான் குறைவுள்ளவனா, எந்த ஞானத்தில் நான் குறைவுள்ளவனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்கும் பொழுது கர்த்தரே அதை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஏற்கனவே நான் இந்த காரியத்தை சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு பிரதர் வந்து இங்க் கம்பெனி வச்சிருந்தாங்க. என்ன கம்பெனி? இங்க் கம்பெனி, கலரிங் கம்பெனி வச்சிருந்தாங்க. இந்த அச்சு எந்திரங்களுக்கெல்லாம் மை தயாரிக்கிற கம்பெனி. அல்லேலூயா. அவரு எந்த மை போட்டாலும் டல்லாவே வருதான். அந்த குவாலிட்டி பார்க்க முடியல. எதில் பார்த்தாலும் தோல்வி. அல்லேலூயா. எதில் பார்த்தாலும் தோல்வி. ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா? இவருடைய இங்க் எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா? பயங்கரமான நஷ்டம் வந்தாச்சு. இதற்கப்புறம் இவர் செய்யலாம், கடைசி பணம் இருக்குது, இதை போட்டு நான் மறுபடியும் அந்த கெமிக்கல்லாம் வாங்கி நான் செய்யறேன். அப்படி செய்யும் போது தோல்வி அடைஞ்சிட்டா, இதுக்கப்புறம் நான் வாழவே முடியாது அப்படி என்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டு அவர் சபையில போய் உக்காந்தாராம். ரொம்ப கண்ணீரோட இவர் ஜெபிக்கிறத பார்த்துட்டு பக்கத்துல இருந்து சொன்னாரா, என்ன பிரச்சனை பிரதர், ஏன் இவ்வளவு போராடி ஜெபம் பண்றீங்க, உங்களை பார்க்கும் போதே துக்கமுகமா தெரியுதே, சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாரா, இல்ல பிரதர், நான் இப்படிப்பட்ட ஒரு கம்பெனி வச்சிருக்கிறேன், ஆனாலும் அந்த கலர் வரல, அந்த பிரைட்னஸ் வரல, எல்லாத்துலயும் தோல்வியா இருக்குது, நான் எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல, இந்த வியாபாரம் போச்சுன்னா அவ்வளவுதான், இதுக்கு மேல என்னால குவாலிட்டி காட்ட முடியலன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டுடுவேன், அதுக்கப்புறம் நான் வாழ்றதே வேஸ்ட்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லி இருக்கிறாரு. அப்போ சொன்னாரா, ஒரு வசனத்தை எடுத்து காட்டி, கர்த்தரை தேடுகிற அவரை கண்டடைகிற நேரத்துல நீங்க தேடுவீர்களே ஆனால் நீங்கள் கண்டடைவீர்கள். எப்ப கண்டடைவீங்க? அதிகாலையில் தேடுகிறவன் தேவனை கண்டடைகிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதே. அப்ப நீங்க அதிகாலையில் என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணி தேடுங்க, ஆண்டவர் உங்களோட பேசுவார் அப்படின்னு சொன்ன உடனே 4 மணிக்கு எழுந்திரிச்சு இவர் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்காராம். காலையில 4 மணிக்கு உட்காந்து என்ன பண்ணாராம்? ஜெபம் பண்ணாராம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ அந்த ஜெபத்துல தரிசனத்துல ஆண்டு காட்டுறாரா, இந்த கெமிக்கலை, இந்த கலரை இந்த எம்எல்லுக்கு தான் நீ கலக்கணும்,
அல்லேலூயா. அல்லேலூயா. இப்படி கலந்து ஆண்டவர் சொன்னபடியே என்ன இது ஜெபத்துல உட்காந்தோம், ஆனா கலக்கிறதெல்லாம் கரெக்டா இவ்வளவு எம்எல் தான் கலக்கணும்னு சொல்லி நமக்கு இந்த மாதிரி வெளிப்பாடு வருது அப்படின்னு சொல்லிட்டு உடனே நேரம் 6 மணிக்கெல்லாம் கம்பெனிக்கு போயிட்டாரான். அந்த 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 கெமிக்கல் கலக்கிற அந்த இடத்துக்கு ஒரு போயிட்டாரான். கத்தருக்கு ரொம்ப குடிசை தொழில் தான், ரொம்ப பெரிய தொழிலாம் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. அந்த குடிசை தொழில உட்காந்து அவர் போய் அவர் தரிசனத்துல காட்டினதுபடியே அவர் கலந்தாராம். அல்லேலூயா. எல்லாத்தையும் கலந்தார். அல்லேலூயா. அப்படி கலந்து அவர் அச்சிடப்படும் பொழுது இவர் எதிர்பார்த்ததை காட்டிலும் பிரமாதமான பிரைட்னஸ் வந்துச்சான். அல்லேலூயா. அவர் தான் இன்னைக்கு என்ன ப்ளூ அது, ராபின் ப்ளூ. இன்னைக்கு நம்ம சவுத்துக்கெல்லாம் அடிக்கும்போது கூட ராபின் ப்ளூ தான் வாங்குறோம் இல்ல. அல்லேலூயா. அவர் பேர் ராபின், அந்த ப்ளூ தான் வச்சு இன்னைக்கு வரைக்கும் அந்த பிராண்ட் நிற்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் நீங்க யூரோப்பியன் வாங்கும் போதெல்லாம் இங்க் வாங்கினீங்கன்னா அந்த ராபின் ப்ளூ இங்க் தான் நாங்க வாங்குவோம். சின்ன வயசுல யூரோப்பியன் வாங்குவோம். அப்பவே அது 100 ரூபாய். நாங்க எழுதும் போதே 100 ரூபாய். அதுக்கு ராபின் ப்ளூ தான் ஊற்றுவோம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட அல்லேலூயா. அல்லேலூயா. சரியா ரகசியம் பேசுறீங்க, எனக்கு புரியல. அல்லேலூயா. அவர்தான் ராபின். அல்லேலூயா. அந்த ப்ளூ தான் இன்னைக்கு வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த ஃபார்முலா வச்சுதான் இன்னைக்கு கூட அச்சு இயந்திரங்களுக்கு என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, பிரிண்ட் மிஷினுக்கு எல்லாம் என்ன செய்யறாங்க, மை தயாரிச்சிட்டு இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்ப கவனிங்க, இப்போ அவங்க அண்ணன் தம்பி எல்லாம் வந்து கேட்கறாங்களாம், சரி உன்னோடது மட்டும் பிரைட்டா இருக்குதே, எப்படி செஞ்ச அப்படின்னா, சரி நான் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஆண்டுட்டு போய் ஜெபம் பண்ணாராம். ஆண்டு இவங்க கேட்கறாங்க, நான் சொல்லவா நான் உனக்கு கொடுத்த ஆசீர்வாதம் உனக்கு மட்டும்தான், நீ வேற யாருக்கும் இந்த ஃபார்முலா வேணா பண்ணக்கூடாது, சொல்ல கூடாது. நேரம் வந்தாராம், நீ என்ன பகைச்சாலும் பரவாயில்ல, ஆண்டு உனக்கு சொல்ல வேணான்ட்டான். அல்லேலூயா. ஏன்னா நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதத்தை நாம் என்ன பண்ணிடுறோம் தெரியுமா, எங்க இழந்து போறோம் தெரியுமா, பொறுமை இல்லாம. ஐயோ பாசத்துல பொறுமை இழந்துடலாமலாம் தெரியுமா உங்களுக்கு, பொறுமை இழக்க கூடாது. நம்ம அக்கா வந்து கேட்கும் போது, நம்ம தம்பி வந்து கேட்கும் போது, உனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை நீ என்ன பண்ணிடுவ, நீ அவங்களுக்கு கொடுத்துரு, அவங்களாண்ட வாங்குறதுக்குள்ள சண்டை தான் வரும். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டியா? அதெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டா நீங்க இன்னும் அனுபவிக்காத மாதிரியே பாக்குறீங்களே அப்படின்னு தான் தெரியல எனக்கு. அக்கா தங்கச்சி வரும்போது, அண்ணன் தம்பி வரும்போது பாசத்துல என்ன பண்ணிடுவான், எடுத்து கொடுத்துருவோம். உனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை நீ இன்னொருத்தனுக்கு கொடுத்தீங்கன்னா அந்த ஆசீர்வாதம் அவனுக்கு போயிடும், உனக்கு வராது. அவங்க வீடு நல்லா சுபிக்ஷமா இருக்கும், நீ எப்படி இருப்ப, இன்னும் போய்கிட்டே இருப்ப. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உனக்கு கொடுத்த வசனத்தை இன்னொருத்தருக்கு சொல்லி என்ன பண்ணாத, ஜெபம் பண்ணாத. உனக்கு கொடுத்த அபிஷேகம், உனக்கு கொடுத்த வல்லமை வேற வசனங்களை சொல்லி அவங்களுக்கு ஜெபம் பண்ணு. உனக்கு கொடுத்த வசனத்தை நீ என்ன பண்ணாத, இன்னொருத்தருக்கு சொல்லி ஜெபம் பண்ணாத, அந்த ஆசீர்வாதம் அவங்களுக்கு போயிடும். அல்லேலூயா. இதை நாம கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் என்ன செய்யணும், 6ஆம் வசனம் வாசிங்க. ஆனாலும் அவர் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அல்லேலூயா. நீ கேட்கும் போது, நீ ஞானத்தை ஆகிலும் உன் தொழிலுக்கு வருகிற தோல்வி ஆகிலும் ஆண்டவரிடத்துல கேட்கும் போது எப்படி கேட்கணும், சந்தேகப்படாமல் கேட்கணும். அல்லேலூயா. நீ செய்யற வேலை ஸ்தலத்துல உனக்கு சம்பள உயர்வு கிடைக்கலையா, சந்தேகப்படாம ஆண்டவரே எனக்கு சம்பள உயர்வு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்ய, ஆண்டவர்கிட்ட சந்தேகப்படாம கேளு. இந்த வேலை செட் ஆகலையா, ஆண்டவரே வேற வேலை, எனக்கு நல்ல சம்பளம் கிடைக்கிற வேலையா எனக்கு கொடுங்கன்னு யார்கிட்ட கேளுங்க, சந்தேகப்படாம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அல்லேலூயா. அப்படி கேட்கிற பொழுது கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாகவே தந்து உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ சந்தேகப்பட்டா நீ யாரா இருக்கிற,
அதுவும் வசனம் சொல்லி இருக்குது. நீ ஆண்டவர் மேல சந்தேகப்பட்டுச்சுன்னா, ஆண்டவருடைய வசனத்தின் மேல் சந்தேகம் வந்தாச்சுன்னா நீ யாரா இருக்கிற? சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற அலைகளுக்கு ஒப்பாயிருக்கிறான். இந்த அலை என்ன செய்யும்? எதையெல்லாம் கொண்டு வந்து வெளியே தள்ள சொல்லுங்க பார்க்கலாம். தேவையில்லாத குப்பையெல்லாம் கொண்டாந்து தரையில தள்ளும். இப்படிப்பட்டவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, தேவையில்லாத குப்பையெல்லாம் இன்னொருத்தர் மேல பழி சொல்லிட்டு உக்காந்துருப்பாங்க. இவங்க யாரு? இவங்க செய்யற தப்ப இவங்க ஒத்துக்க மாட்டாங்க, அடுத்தவங்க மேல குற்றம் சாட்டிட்டு உக்காந்துருப்பாங்க. அல்லேலூயா. அடுத்தவங்களுக்கு காரணம், இவங்களால தான் எனக்கு நடந்துச்சு, இவங்களால தான் எனக்கு நடந்துச்சு, ஐயோ என் வீட்டுல இருக்கிற இவங்களால தான் எனக்கு நடந்துச்சு அவன் வீட்டுக்காரன். அல்லேலூயா. நல்லது தானே சொல்றது? இவங்க யாரு கிடையாது, சந்தேகப்படுறவங்க இப்படித்தான் இருப்பாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் மேல சந்தேகம் இல்லாதவர்களா நாம் இருக்கணும். அல்லேலூயா. அப்ப சந்தேகப்படுறவங்க எப்படி இருப்பாங்க? ஹலோ, சந்தேகப்படுறவங்க எப்படி இருப்பாங்க? குப்பையை கொண்டாந்து இன்னொருத்தர் மேல பூசுவாங்க, இன்னொருத்தர் மேல பூசுவாங்க. இப்படிப்பட்ட ஆவி உடையவர்களாய் நாம் இருக்கலாகாது. தேவன் சொல்றாரு, நீ எதை கேட்டாலும் ஆண்டு இடத்துல என்ன செய்ய? சந்தேகப்படாம கேளு, கர்த்தர் உனக்கு வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. அப்ப சந்தேகப்படுகிறவர்களா இருந்தா நீ எப்படிப்பட்டவனா இருக்கிற? அல்லேலூயா. எல்லாத்தையும் நீ தான் சரியில்லை, அதனால்தான் என் குடும்பம் இப்படி கெட்டு குட்டிச்சவரா போச்சு, உன் வாய் தான் சரியில்லை. நம்ம வாய் சரியா இருக்குதா முதல்லன்னு நாம பாத்துக்கணும். அல்லேலூயா. அப்படி நாம் என்ன செய்யணும்? சந்தேகப்படாம, அல்லேலூயா, ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக தேவனுக்கு ஏற்ற பிள்ளைகளா இருக்க வேணும். அல்லேலூயா. வாசிக்கிறீங்களா? 2 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. வாசிங்க. 2 பேதுரு 2:21. அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனைகளை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்களானால் அவங்களுக்கு நலமா இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு அதை அறிந்து இந்த மார்க்கத்தை விட்டு விலகி போகாமல் இருந்தா அது நலமா இருக்கும். அல்லேலூயா. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த வசனம் எப்படி சொல்லுது பாருங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, நீ சந்தேகப்பட்டா காற்றில் அடிபட்டு அலைகிற அலைக்கு ஒப்பாயிருப்ப. அலையானது நதியில் இருக்கிற எல்லா குப்பைகளையும் கரையில தள்ளுகிறது போல உன்னுடைய வாய் அநேகரை குற்றம் சாட்டி அவர்கள் மேல் பழியை போட்டு அவர்களை குற்றவாளியாக்கி காட்டுமே தவிர தன்னுடைய குற்றங்களை ஒத்துக்கொள்ளாதவர்களாய் இருப்பார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட சத்தியத்தை அறிந்த நீங்க எப்படி இருக்க கூடாது? இப்ப 2 பேதுரு 2:21 வாசிச்சீங்களே. அவர்கள் இப்போ இது யாருடைய மார்க்கம்? இது நீதியின் மார்க்கம். அல்லேலூயா. இந்த நீதியின் மார்க்கத்தை நீங்க அறிஞ்ச பின்பு தங்களுக்கு, இது யாருக்கு ஒப்புவிக்கப்பட்ட கற்பனை? உங்களுக்கு, நமக்கு இது ஒப்புவிக்கப்பட்ட கற்பனை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது ஆண்டவருடைய கற்பனை நமக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற கற்பனைக்கு தங்களை ஒப்பு கொடுக்காமல் நல்லா கவனிங்க, அதை விட்டு விலகுவதை பார்க்கிலும். அல்லேலூயா. நாம இந்த கற்பனையை விட்டு விலகிட்டோம்னா, அல்லேலூயா, விலகுகிறதை பார்க்கிலும் ஆண்டவர் சொல்றாரு, நீ இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கிறத காட்டில் ஏத்துக்காம இருக்கிறது நல்லது. அல்லேலூயா. நீ ஏத்துக்கிட்டு சபைக்கு வந்துட்ட, ஆனாலும் வாயை அடக்க மாட்டேங்கிற. அல்லேலூயா. எப்படி இருக்கிற? அடக்க மாட்டேங்கிற. அது நீ அப்படி இருக்கிறதுக்கு நீ என்ன செய்யலாம்? நீ எடுக்காம இருக்கலாம் ஞானஸ்தானம். அல்லேலூயா. கலக்குதான் நான் சொல்றது. அல்லேலூயா. ஞானஸ்தானம் எடுத்துட்டா
எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா ஆண்டவருக்கு ஏற்ற நடக்கைகளில நடக்கணும். வாயை அடக்கணும். அல்லேலூயா. தன் நாவை அடக்குகிறவன் தன் ஜீவனை காத்துக் கொள்ளுகிறான். நாவை அடக்காதவன் தன் ஜீவனை காத்துக்கொள்ள முடியல, இழந்து போகிறான். அல்லேலூயா. அப்ப நாவை அடக்க வேண்டுமானால் நாம தேவனுடைய கற்பனைகளுக்கு செவி கொடுக்கத்தான் வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமல் தேவனுடைய வார்த்தைகளை விட்டு விலகுவதை பார்க்கிலும் நீங்கள் யாரை ஏத்துக்காம இருக்கிறது நல்லது? இயேசு கிறிஸ்து ஏத்துக்காம இருந்தாலே நல்லாமா இருக்கும். நான் சொல்றேன், நீங்க அப்படி ஏத்துக்காம இருந்தீர்களே ஆனால் நீங்க எங்க போயிருவீங்க? எங்கம்மா போயிருவீங்க? அல்லேலூயா. நேரா ஸ்ட்ரைட் உங்களுக்கு எக்ஸ்பிரஸ்ல பைபாஸ் ரோட்ல நரகம் திறந்து இருக்குது. அல்லேலூயா. நரகம் திறந்து இருக்குது, தாராளமா நீங்க போலாம். அல்லேலூயா. இப்ப நரக வாசல்ல தேவதூதன் நின்று உங்களை தடுத்து இந்த வழி உன்னதல்ல, தேவன் காட்டி இருக்கிற வழி அது இருக்குது, அது கிருபையின் வாசல், அந்த வழியா நீ போன்னு சொல்லணும். அப்படிப்பட்ட வார்த்தைகள் உனக்கு வேணும்னா இந்த நாவை அடக்கி தேவ சமூகத்துல காத்திருக்க வேணும். அல்லேலூயா. வாசிக்கிறீங்களா? எபேசியர் 5:1. எபேசியர் 5:1. ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக்கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. எதில் நடக்கணும்? ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி. யாரா மாறிடணும்? பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாக வேண்டும். அல்லேலூயா. யாரை பின்பற்றுகிறவர்களாகணும்? தேவனை பின்பற்றுகிறவர்களாக மாறணும். அல்லேலூயா. அப்ப தேவனை பின்பற்றுகிறவர்களாய் மாறும் பொழுது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. அடுத்ததா வசனம் சொல்லுது, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. கணவன் மனைவி மேல என்ன செய்யணும்? மனைவி கணவன் மேல என்ன இருக்கணும்? அன்பா. எப்படி அன்பா இருக்கணும்? ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிஞ்சிருக்கணும். அல்லேலூயா. ஒருவர் வார்த்தைக்கு ஒருவர் என்ன செய்யணும்? மரியாதை கொடுக்கணும். அல்லேலூயா. மனைவி சொல்லிட்டா அந்த வார்த்தையில அர்த்தம் இருக்கும், அவன் சொல்றதை கேட்கணும். அல்லேலூயா. அதே போல கணவன் சொன்னா கணவன் சொல்லுகிற வார்த்தையில அர்த்தம் இருக்கும், அவன் சொல்றதை கேட்கணும். அல்லேலூயா. அப்படி கேட்டு கீழ்ப்படிஞ்சு நடக்கும் போது அல்லேலூயா என்னவா இருக்கும்? உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். உங்க வாய்ங்க சுகந்த வாசனையை வீசும். அல்லேலூயா. அநேகருடைய வாய் இன்னைக்கு நிறைய நாத்தமா அடிக்குது. என்னன்னு கேட்டு பாரு, ஐயோ பாஸ்டிங்கிற பாஸ்டர் ஒரே வாசனையா வருது. அல்லேலூயா. பாஸ்டிங் இருந்து வாயில வாசனை வர்றதுக்கு காரணம் என்னன்னா குடலு கெட்டு போய்க்குது. அதே மாதிரி சிந்தை கெட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வாயில வர வார்த்தை அல்லேலூயா நான் சொல்ல தேவையில்லை, அது உங்களுக்கே தெரியும். அல்லேலூயா. அப்ப சிந்தையில சந்தேகம் ஒண்ணு வந்துருச்சான்னா நம்முடைய வாயிலிருந்து வர வார்த்தை என்னவா இருக்கா? சொல்லுங்க. பழி போடும், பொய் சொல்லும், மாட்டி விட்டோம், நீ தான் குற்றவாளி. உன்னை தவிர என் புத்தனை கெட்டதுக்கு நீ தாண்டி காரணம். என் தாலி அறுக்க வந்தவள எப்படி எல்லாம் பேசுறாங்க நம்ம ஆளுங்க, பயங்கரமா பேசுறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது வந்து சாதாரணமான வார்த்தை, இன்னும் பயங்கரமான வார்த்தைகள்லாம் இருக்குது. அல்லேலூயா. அதெல்லாம் வெளிப்படும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதனால நம்முடைய வாய் ரொம்ப முக்கியம். நம்முடைய வாய் சரியா இருந்தா நம்முடைய வாழ்க்கை
சரியா இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். எல்லாரும் கண்களும் மூடி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக தேவ வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் பொறுமையோடு ஓட கடவோம். அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்தில் அப்படியே ஒப்பு கொடுக்கலாம். அப்படியே இருந்துச்சு நின்று ஆண்டவர் மகிமைப்படுத்தி அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, 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 hallelujah. நன்றி, நன்றி.